அரசாங்க பங்களால அமைச்சர்கள் ஏன் இருக்காங்க? நம்பர் 1 அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன் அமைச்சர்கள் இருக்காங்கன்னா, ஏங்க நாளைக்கு அரசு அதிகாரி வரணும், போகணும், பொதுமக்கள் பார்க்கணும், இங்க வரணும், அங்க வரணும். நீ வீட்டுல உக்காந்துன்னு இருந்தா அரசாங்க அதிகாரிகள் அங்க சும்மா சும்மா வர முடியுமா? அதுதான். பொதுமக்கள் அங்க சும்மா சும்மா வர முடியுமா? இல்ல நீ கேட்டை தான் திறந்து விட்டுருவீங்க. ஆமா. சோ அமைச்சர் ஈஸி ஆக்சஸ்ல இருக்கணும். அது அவர் வீட்டுல இருந்தா நீங்க என்ன சொல்றீங்க? பாத்ரூம்ல இருக்காரு, வரதுக்கு லேட் ஆயிடும். அவங்களுக்கு அப்படி சொன்னாதான் இப்ப ஆதவர்ஜுனா போய் பாக்கணும், எங்க சார் இருக்காரு, பாத்ரூம்ல இருக்காரு, நீங்க வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த அமைச்சர் இல்லன்றது இருக்கு. இல்ல அரசாங்க எதிர்கட்சியில ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணதுக்கு தான் இந்த அமைச்சர்களுக்கு. எதிர்கட்சி தலைவர் வந்து இஸ் ஈக்குவல் டு தி மினிஸ்டர் பை ரூல்ஸ். சோ எதிர்கட்சி தலைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏக்களும் வருவாங்க. ஆமா, அவரை பார்க்கறதுக்கு அந்த கட்சி ஆட்கள் வருவான், எல்லா விஷயங்களுக்கும் தேவைப்படும். வீட்டுக்கு போக முடியுமான்னா அவருக்கும் வருவாங்களா? இது காலத்துக்கும் எதிர்கட்சி தலைவர். அதேதான் எம்எல்ஏக்கும் எம்எல்ஏ ஹாஸ்டல் கொடுக்குறாங்க. அது எம்எல்ஏ ஹாஸ்டல் இங்க தங்கிட்டு. இது என்னமோ நீங்க வீடு கார் வேணான்றீங்களே, வீடு வாங்க உடனே வந்து அச்சாருப்பாரு நேரு அவர்கள், அச்சாருப்பாரு எப்பா இவங்களாச்சு அரசு கொடுத்த பங்களால இருக்கிறாங்க, நீ உன் சொந்த வீட்டுல இருந்துன்னு வேலை செய்யறதுக்காக அதுக்கு அரசாங்கம் கிட்ட வாடகை வாங்கி பாத்தியா? அது திருப்பி கூட இது நான் கேட்ட உடனே சாக்காயிட்டு. இதுவே நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆட்கள் இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணா ஓகே, நான் எனக்கு அரசு பங்களாலாம் வேணாம், நான் என் வீட்டுல இருந்தே வேலை செஞ்சுக்கிறேன், அதுக்கான வாடகையை மட்டும் எனக்கு கொடுங்க, ஏன்னா நம்ம ஏழைமார்கள்னு கூட. கோடியில புரள்றாருங்க ஒரு கோடி அவ்வளவு வச்சுக்கிட்டு சொந்த வீட்டுல வேலையை பார்த்துக்கிட்டு அதுக்கு வாடகை வாங்கின்னு இருக்கிறாரு அமைச்சர் அவர்களுக்கு. இது தெரியுமானோம்னா அவ்வளவுதான், சைலண்ட். அதோட கார் டாபிக் இல்ல, வீடு டாபிக் இல்ல. எந்த அளவுக்கு அந்த காசை மக்கள்கிட்ட கொடுக்கறது தானே. என்னப்பா இது? அப்ப நீ சொல்லிருக்கணும், நான் சரிங்க சொல்லிட்டீங்களா, இப்ப நான் எழுதி தரேன்னா நான் பாராட்டி இருப்போம். என்னப்பா